பீப்புள் கேட்சிங் பண்ணுவோம்னு கேக்குறீங்க. ஒரு அரசியல் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் வரும்போது நீங்க போய் என்ன செய்கிறீங்க? ஒண்ணு நம்பிக்கை கொடுத்து எனக்கு வாக்கு போடுறதுன்னு சேகரிப்பீங்க. கரெக்டா? பீப்புள் கேட்சிங் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஒரு 2000-4000 கொடுத்து எனக்கு வாக்கு போடுறதுன்னு சொல்லி பீப்புள் கேட்சிங் பண்ணுவீங்க. ஒரு பேங்க் வேலைக்கு சொல்றீங்க. ஆக்சிஸ், HDFC, என்ன பேங்க் எடுத்துக்கோங்க. எல்லா பேங்க்லயும் நம்ம பிளேஸ் ஆகிற பசங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, கால் வருதா இல்லையா? அந்த பேங்க்ல நமக்கு அக்கௌண்டே இருக்காது. பேங்க் வேலைன்னு சொல்லி வெளியே சொல்றான், பட் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆள் முடிச்சுட்டு இருக்கான். ஃபார் சம் பர்சன்டேஜ், ஃபார் சம் இன்கிரிமெண்ட், ஃபார் சம் இன்சென்டிவ். இந்த மாதிரி எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் சரி, ஒரு BMW ஷோரூம் போறீங்க, வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பைக் ஷோரூம் வேலைக்கு போறீங்க, இந்த பைக் ஓடாது பறக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ணுவாங்க? ஆள் முடிச்சுட்டு அவன் கரெக்டா இல்லையா? இல்ல ஒரு சினி ஃபீல்டுக்கு போறீங்க, உங்க மேல நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி உங்க அழகா வச்சு உங்களோட டேலண்ட்லாம் டெவலப் பண்ணி யூ வாண்ட் டு கேட்ச் தி ஃபேன்ஸ். ஸ்போர்ட்ஸ்க்கு போறீங்க, உங்க ஸ்கில்ஸ் வளர்த்திட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூ வாண்ட் டு கேட்ச் தி ஃபேன்ஸ். எல்லா ஃபீல்ட்லயும் என்ன இருக்கு? பீப்புள் கேட்சிங் இருக்கு. பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பிசிகாட்ல ஒருத்தர் டை எடுத்துட்டு ஒரு ஃபீல்டுக்கு போறா அப்படின்னா 2.5 crore ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் அவங்க This is our other peoples, other industries catching the people for their benefits. அவங்களோட தொழில் முன்னேற்றத்துக்காக அவங்களோட லாபத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மக்களை கேட்ச் பண்றாங்க, பீப்புள் கேட்ச் பண்றாங்க. இன்ஸ்டிட் நீங்க பிரெயின் வாஷ் பண்ணாலே பிரெயின் வாஷ் பண்றாங்க. பட் நாங்க போய் பிரெயின் வாஷ் பண்றோனே வெச்சுக்கோங்க. அவனை எதுக்கு தெரியுமா பிரெயின் வாஷ் பண்ணுவோம்? டேய் நீ 18,000 மாசம் சம்பாதிக்க போறக்கலடா, ஒரு நாளைக்கு நீ 18,000 15,000 சம்பாதிக்கலாம் போறதில்லையா? அப்படியே நாங்க மண்டே கலர் ஆளா இருந்தாலும் நீ பிசினஸ் மேன் ஆகணும்னு நாங்க மண்டே கலருமே தவிர உன்னை மண்டே கலர் நான் பிசினஸ் பண்ற ஆளா கிடையாது. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப்